கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் கலாத்தியர் எழுதின நிறுவம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் எழுதின நிறுவம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று வேத புஸ்தகம் இப்படி சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாரங்களை எல்லாம் சுமந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மனதளவில் ஒரு பாரம், மனசளவில் சொல்லக்கூடாத ஒரு வேதனை, உள்ளான காயங்கள், வார்த்தையில உண்டான காயங்கள், சரீரத்தில் ஒரு விதமான பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்து விட வேண்டும் என்று நம்ம வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் அவர் அப்படி அந்த வசனத்தை எழுதுறாரு. நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, இப்படி நீங்க ஒருவருக்கொருவர் இருக்கணும். ஒருத்தங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பிரதர் சொல்லும் போது உடனே அந்த பிரச்சனையை நம்மளுடைய பிரச்சனையாக எடுத்து நம்ம சுமந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணும் போது ஆண்டவரிடத்துல வந்து அந்த வல்லமை வெளிப்படும். உனக்கு இது தேவைதான், நீ இந்த மாதிரி தப்பு பண்ணதுனாலதான் உனக்கு நடந்திருக்குன்னு நாம சொல்லக்கூடாது. அது கர்த்தருடைய வேலை. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம யாரையும் நியாயந்திருக்க நமக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கவில்லை. அவருடைய பிரமாணம் என்று சொன்னால் நாம் பாரத்தை சுமப்பது தான் பிரமாணம். வேடிக்கை பார்த்து சிரிப்பது அல்ல. இதை நிறைவேற்றினாலே போதும், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிறோம் என்று அர்த்தம். அப்போ இந்த உலகத்தில் பாரம் இல்லாத மனிதர்களே இல்லை. சிலர்கிட்ட பணம் இருக்கும், சமாதானம் இருக்காது. சிலர் நல்ல சமாதானமாக இருப்பாங்க, அவங்களுக்கு செலவு பண்ண பணம் இருக்காது. இப்படி ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம குறைவுகள் பற்றி தான் இருப்போம். அந்த குறைவுகள் மத்தியில் கர்த்தர் நம்மளை நிறைவாக நடத்தி வந்து கொண்டே இருப்பார். அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர மற்ற எதையும் நம்ம பார்க்கக்கூடாது. அப்போ நம்ம மற்றவர்களுடைய பாரத்தை சுமக்கிறவர்களாய் அந்த பாரத்தை சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். கடன் பிரச்சனையோடு இருக்காங்க, அதுக்காக நான் எல்லா கடனையும் அடைச்சிறேன்னு சொல்லி நம்ம கடன் வாங்கணுமா? முடியாது. அந்த கடன்கிற பாரத்தை நம்ம சுமந்து அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் அதை அவங்களுக்கு வாசலை திறந்து கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைகளை இப்படி நம்ம செய்யும்போது கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றுகிறோம் என்று அர்த்தம். அப்போ நீங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம எப்படி இருக்கிறோம்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களாய் காணப்படும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தின்படி நாங்கள் பாரத்தை சுமந்து அவங்களுக்காக ஜெபிக்க, அவங்களை பலப்படுத்த, கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமாதானங்களை ஆளுகை செய்யட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். மகிமையை கனத்தை நீர் ஒருவரை எடுத்துக்கொள்ளும். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.